சிவகார்த்திகேயன் ஒரு பயவில் இருக்குது. அந்த பயவிலையை பார்த்துங்களா, ஜப்பானில் வந்து மாவீரன் படம் ரிலீஸ் ஆக போதான், அதுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கு. இப்போ அஜித் இறந்தாப்புல இல்லை, எங்கே பிடுங்கி இருந்தாப்புல, புல்லு பிடுங்கி இருந்தாப்புலன்னு தெரியல, இந்த மீசை தாடியெல்லாம் ஒன்றா பிடுங்கி இருந்தார் போல, வீடியோ இருப்பார். Hello everyone in Japan, konnichiwa. Our film Maviran is releasing in Japan on July 11th by Fine Films. Please do come to theaters and watch this unique film and definitely you will love this experience. Thank you. இதில் துப்பாக்கியோட அவர் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு, கேடுகட்ட குப்பை. துப்பாக்கியை பிடிங்க சிவா. கிரவுண்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்கள் கையில் தான். அது ஒரு குப்பை, இது கொடுத்த ஒரு குப்பை. இந்த குப்பைகளெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருது. வெற்றிமாறன் சமூக புரட்சி எழுதுவாப்புல, விஜய் இது ஏகப்பட்ட புரட்சி டேரக்டர் இருப்பாங்க, எங்கே போனாங்க? அஜித்தோட மேட்டரில் வரவே வரல, எழுதி வரல. இது அவங்க சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு ஜாதி சம்பவமாக நடந்துட்டா உடனே பொந்துழிச்சுவாங்க. ராஜராஜ சோழன்லாம் போய் திட்டுவாப்புல. இது பண்ணது அவர் பேர் என்னடா, பாரஞ்சித் ராஜராஜ சோழன்லாம் போய் திட்டுவாப்புல. ராஜராஜன் காலத்துல பத்தி பொற்காலம்லாம் சொல்லுவானுங்க. அந்த ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் தான் நம்முடைய இருண்ட காலம் நான் சொல்லுவேன். நான் இந்த மண்ணில் இருந்து நான் சொல்லுவேன். நான் இங்க இருக்க அஜித்தை இப்ப இருக்க அரசாங்கத்துல வாழ்ந்துட்டு இருக்க இவங்களும் ஆண்டுகிட்டு இருக்க மன்னர்கள் சொன்னானே, அதாவது இதுவும் ராஜராஜ சோழன் சொன்னான். சோழ வம்சத்தை கேள்வி கேட்க மாட்டாப்ல, வாய் போட்டு சட்டம் போட்டு தூங்கிடுவாப்ல. நாளைக்கு ஒரு படம் எடுப்பாங்க, வாழைன்ற ஒரு படம் எடுப்பாங்க. சினிமா ஒரு கோமாளி கதரா, அவங்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிருக்காங்க. அவங்க ஒரு ப்ராஃபிட்டா தான் பாக்குறாங்க, தவிர உங்களை அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. நீங்க ஒரு பணம், ஒரு டிக்கெட் வாங்கும் இயந்திரமா தான் பாக்குறாங்க. நீங்க லூசு மட்டும் அவங்க போய் வசி பண்ணிட்டு இருக்கீங்க. விழிச்சுக்க பொழைச்சிக்க.